துஷாரு கமருதின்னு ஆரம்பத்துல இருந்தே வந்து ஃப்ரெண்ட்ஸா ஒரு ஹோல்டு வேணும். உடனே கமருதின்னு வச்சுக்கிறாங்க. திவாகர் முக்கியமா ஃப்ரெண்டுன்னு நீ சொல்ற. அப்போ வாட் ஆர் யூ ட்ரைங் டு டு? நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோ வந்துருச்சு. பார்வதி வந்து திவாகர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க? அரோராவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டீங்கன்னா ஐ பண்ற ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ ரெக்கமெண்டேஷன்ல காட்டும், பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரோமோவில் வந்து பார்வதி வந்து திவாகர் கிட்ட என்ன பேசுகிறாங்கன்னா, அரோரா வந்து ஒரு கேம் ஆடுறா, அதாவது எப்படி ஆடுறான்னா பசங்க கூடயே இருக்கணுன்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பார்க்குற நிறைய பேர் நீங்கள் என்ன நினைக்கலான்னா, அரோராக்கும் பார்வதிக்கும் லைட்டாக முட்டிக்கிச்சு, இந்த வாரத்தில் லைட்டாக முட்டிக்கிச்சு, அதெல்லாம் மனசில் வச்சு தான் பார்வதி பேசுகிறாங்கன்ற மாதிரி நிறைய பேர் நினைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி நினச்சாலும் தப்பு இல்லை, ஓகேவா? சரி, ஆனால் உண்மை பார்வதி இதில் சொல்கிறது உண்மையா பொய்யான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்மைங்க. இந்த விஷயத்த நான் 2-3 வீடியோக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், அதாவது 2-3 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். அதாவது வந்து விஜய பார்வதிக்கும் கமருதீனுக்கும் லைட்டாக சண்டை வந்தது பார்த்தீங்களா? அந்த இடத்துல அரோரா ஒரு சூப்பராக ஒரு ப்ளே பண்ணாங்க. அதாவது இதை சாக்க வச்சு கமருதீனை பார்வதியை விட்டு விலகி கொண்டு வர வச்சிடணுன்றதுக்காக அரோரா சூப்பராக ஒரு கேம் பண்ணாங்க. அரோரா ஸ்டார்டிங்லேருந்து பண்ணிட்டு இருக்கிறதுமே ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். நான் அதை டீட்டெயிலாக பேசணும்னு நினைக்கிறேன். முதல்ல நான் சொல்கிறேன், நீங்கள் சிலர் ஏற்றுக்கலாம், சிலருக்கு மாற்று கருத்து கூட இருக்கலாம். மாற்று கருத்து இருந்தால் நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள். நான் முதல்ல சொல்கிறேன். அரோரா வந்து ஸ்டார்டிங் என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப கேம் ஆரம்பமான புதுசுலேயே துஷார் கூட ரொம்ப அட்டாச் ஆகிட்டாங்க. நீங்கள் நல்லா கவனிங்க, வீட்டுக்குள்ளே வந்து கொஞ்ச நாள்லேயே துஷார் கூட நல்லா அட்டாச் ஆகிட்டாங்க. துஷார் கூட அட்டாச் ஆகிருக்கும் போதே கமருதீன் கூடயும் அட்டாச்சாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது 2 பேர் கூடயும் க்ளோஸாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் துஷார் கூடலாம் வெளியே போய் டேட் பண்ணலாமா, அதே மாதிரி டபுள் மீனிங்கில் பேசுறது ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போனாங்க. அவன் வெளியே வந்ததுக்கப்புறமா அரோராவை விட்டு தராமல் பேசிகிட்டு இருக்கான். அவன் இன்டர்வியூலாம் கொடுக்கும் போது அரோராவை விட்டு தராமல் பேசிகிட்டு இருக்கான். பட் அரோரா ரொம்ப க்ளோஸாக போனாங்க துஷார் கிட்ட. துஷார் கிட்ட அவ்வளோ க்ளோஸாக போகும்போதும் பேரலாக கமருதீன் கூடயும் நெருக்கமாக இருக்கணும், அதாவது பேசணும்னா கொஞ்சம் நெருக்கமாக உட்காந்து பேசுறதுக்கு இன்னொருத்தன் தேவைன்னு க்ளோஸாக இருந்தாங்க. அதுவே முதல்ல தப்பான விஷயங்க. ஏன்னா நீங்கள் துஷார் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, கமருதீன் ஃப்ரெண்டுன்னா கூட பரவாயில்ல, ஆனால் ஃப்ரெண்டுன்னு சொல்லிப்பாங்க, ஆனால் கமருதீன் கூடவுமே கொஞ்சம் க்ளோஸாக தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ துஷார் போனதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக இவங்களுக்கு கமருதீன் வேணும்னு நினைக்கிறாங்க. அப்படி கம்ப்ளீட்டாக கமருதீன் வேணும்னு நினைச்சா பார்வதி டிஸ்டர்பன்ஸாக இருக்காங்க. அப்போ பார்வதியை கொஞ்சம் தட்டி விடணும். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே இவங்களுக்கும் பார்வதிக்கும் செட் ஆகாது. நீங்கள் அரோராவை பாருங்கள், நிறைய இடத்துல பார்வதியை சொல்லுவாங்க. பார்வதி அரோராவை கன்சிடரே பண்ண மாட்டாங்க. ஏன்னா பார்வதிக்கு ஏகப்பட்ட பேர் கூட பிரச்சனை இல்லை, அதனால மற்றவங்கள தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஆனால் அரோரா எப்போவுமே பாருங்கள் நைஸாக பார்வதியை டார்கெட் பண்ணுவாங்க ஸ்டார்டிங்லேருந்தே. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஸ்டார்டிங்லேருந்தேனா ஒரு 2வது வாரத்துக்கு மேலே. ஏன்னா விஜய பார்வதியும் கமருதீனும் என்னைக்கு க்ளோஸ் ஆனாங்களோ அன்னிலிருந்து சுத்தமாக வந்து பார்வதியை வந்து அரோராவுக்கு பிடிக்கல. ஏன்னா துஷார் கூட பேசிகிட்டு இருக்கும் போதே கமருதீன் கூடயும் நம்ம நடுவில் போய் பேசணுன்ற மாதிரிலாம் அரோராவுக்கு தோணும். அப்படி பேச போனான்னு நினச்சா பார்வதி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்களே, இவங்களை எப்படியாவது கட் பண்ணி விடணும்னு சமயம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அதை தான் கட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்வதி கிட்டே இவங்க அடிக்கடி பிரச்சனை பண்ணுறதுக்கும் அதுதான் காரணம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, பார்வதி கூட மட்டும் உங்களுக்கு பிரச்சனை வருது, அது எப்படி? அதுவும் வாலண்டரியா உருவாக்குற மாதிரி எனக்கு தோணுது. அரோரா வந்து ரொம்ப வாலண்டரியா பார்வதி கிட்ட பிரச்சனை உருவாக்குற மாதிரி தான் எனக்கு தோணுது. சொல்ல முடியாது, நான் கூட தப்பா புரிஞ்சிருக்கலாம். லைவ் ஆர்டரா பார்த்தவங்க சொல்லுங்க. ஸோ இந்த இடத்துல பார்வதி சொல்றது நிறைய வேலிடா தான் இருக்கு. பார்வதி வந்து டைரக்டா சில விஷயங்களை வெளிப்படுத்துறாங்க. என்னன்னா, எனக்கு கமருதீனை ரொம்ப பிடிச்சிருக்கு, வெளியே போய் க்ளோஸா, அதாவது வெளியே போய் இதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்றதெல்லாம் ப்ரொசீட் பண்ணலான்ற மைண்ட் செட்ல இருக்கிற அளவுக்கு வெளிப்படுத்துறாங்க. ஆனா வந்து அரோரா வந்து என் ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க. ஃப்ரெண்டுன்னு சொல்றவங்க இவர் பார்வதி கிட்ட பேச போகும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க, அதையும் இன்டைரக்டா வெளிப்படுத்துறாங்க. எனக்கு தெரிஞ்ச அரோரா ஒரு மாதிரி ஆடுறாங்க. அது என்ன சொல்றது, நம்ம சொன்ன கேரக்டரை டேமேஜ் பண்றியான்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு முத்திரை குத்திடுவாங்க. அதுதான் பார்க்குறேன். பட் ஆனால் அரோரா பண்றது அப்படிதான் இருக்கு. அதாவது ஒரு பையன் கூடயே இருக்கணும், அந்த பையன் கூடயே க்ளோஸாக இருந்துட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது என்ன மாதிரி கேம்னு எனக்கு தெரியல. சரி, பார்வதி என்னெல்லாம் பேசுகிறாங்கன்றதை நம்ம பார்த்துருவோமா? துஷார், கமருதீன், அரோரா இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்தாங்க ஸ்டார்டிங் சில வாரம். அதுக்கப்புறம் இப்போ துஷார் போயிட்டான்ல, அரோராவுக்கு ஒரு ஓல்டு தேவைப்படுது, ஒரு புடிமானம் தேவைப்படுது. அதுக்காக கமருதீனை கூட வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. கமருதீன் கிட்ட இருந்து என்னை கட் பண்ணுறதுக்கு சில விஷயங்களெல்லாம் சொல்கிறாங்க. அது என்னன்னா, உங்களுக்கு திவாகர் முக்கியமா இல்லை கமருதீன் முக்கியமான்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. வேணும்ட்டே என்னை பிரிக்கிறதுக்காக இந்த விஷயத்தை பண்ணிட்டு
பண்ணிட்டு இருக்காங்க. துஷாருக்கு ஏற்கனவே நீங்க பட்டா போட்டுட்டீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து கமருதீனுக்கு பட்டா போடுறதுக்கு ட்ரை பண்றீங்க. ஆனா கேட்டா என்ன சொல்றீங்கன்னா ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க. ஃப்ரெண்டு இப்படியா இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் பார்வதி கேட்கறாங்க. அதாவது பார்வதி டைரக்டா இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல கொஞ்சம் இன்டைரக்டா தான் சொல்லிட்டு இருக்காங்க. அரோரா ட்ரை பண்றது என்னன்னா இப்ப கமருதீன் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கணும். கமருதீன் நம்ம கூடயே தான் இருக்கணும். பார்வதி பக்கம் போகவே கூடாது. அதுக்கேத்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. பிஜே பார்வதிக்கும் கமருதீனுக்கும் அந்த நெய் இஷ்யூல சண்டை வந்தது பாத்தீங்களா? அதெல்லாம் ஒரு சண்டையே கிடையாது. ஆனா உள்ள புந்து அரோரா என்ன பண்றாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது பிரிச்சு விட்டுறணும்ட்டு பயங்கரமா ட்ரை பண்றாங்க. அது ரொம்ப ரொம்ப எனக்கு தெளிவா தெரியுது. நான் என் மைண்டுக்குள்ள இருந்தது தான் இன்னைக்கு விஜய் பார்வதி பேசுறது என் மைண்டுக்குள்ள இருந்தது தான். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல விஜய் பார்வதி பேசுறது தப்பா அப்படின்ற உங்களோட கருத்தையும் ஷேர் பண்ணுங்க. நான் பார்த்து அதை தெரிஞ்சுக்கிறேன்.